Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल 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 पांडुरंगा 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 राम 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 बोला पुंडली गवरदा हरि विठ्ठले जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद पंढरीनाथ महाराज की जय जय सद्गुरु मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय नामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय आंजनेय मूर्ति की जय நம்ம கோவிந்தபுரத்தில் நம்ம பாண்டுரங்கனுடைய சந்நிதி ஏற்பட்டு 30 வருஷமா இருக்கு. இந்த 30 வருஷமாக கோகுலாஷ்டமி உற்சவம் நடந்துருக்கு. இந்த 30 வருஷத்தில் கோகுலாஷ்டமி அன்னைக்கு நான் வெளியில் இருக்கிறது இந்த வருஷம்தான் இருக்கேன். இது வெளியில் இருந்ததில்லை. 30 வருஷமாக பாண்டுரங்கனோட தான் இருக்கும். இந்த வருஷம் நம்ம உற்சவமே அடுத்த கோகுலாஷ்டமியில் வச்சுட்டோம். அடுத்த மாதத்தில் 14th. அது நம்ம தேர் திருப்பணியினுடைய காரியக்கிரமங்கள். அது இன்னொரு 20 நாள் 15 நாள் ஒர்க்கு பாக்கி இருக்கு. அதை கணக்கு பண்ணி அடுத்த கோகுலாஷ்டமி சௌகரியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு பண்ணினா புது தேர் பண்ணியிருக்கோம். ரதாரோகணம், புது தேர், பெரிய தேர். அது பிரதம அன்னைக்கு பெருமாளை ஏழை பண்ண வேண்டியிருக்கு. அன்றைக்கி நாள் நன்னாளில் பிரதம முதல் தேரை முதல்ல நாம் ரதாரோகணம் பண்ணுறது பிரதமையில் பண்ணுவானே, நட்சத்திரமும் சுமார். இதே அடுத்த மாதத்தில் உள்ள கோகுலாஷ்டமியில் பண்ணினா அஷ்டமி ரோஹிணி,
அவருடைய பாண்டுரங்கனுடைய பர்த்டே gift மாதிரி இருக்கும் அவருடைய ஜெயந்தி. அதனால் அதை அடுத்த மாதமாக மாற்றினத்தினால இந்த மாதம் இந்த 10 நாளாக மெட்ராஸில் இருக்கேன் நான். அதில் இன்னைக்கு நம்ம சத்சங்கம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவருடைய முயற்சியில் நடந்துட்டுருக்கு. அதை இன்னைக்கு முதலாக கோகுலாஷ்டமியில் நம்ம பாரதிய வித்யா பவனுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு 25 ஏகாதசிக்கு சமம். இன்றைக்கி அவசியம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு எல்லாரும் பகவானை ஸ்மரிக்க வேண்டிய ஒரு நாள். மதுராவில் கிருஷ்ண ஜென்மஸ்தானில் போய் பார்த்தோம்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தாள் தரிசனம் பண்ணுறேன். நாளைக்கு கார்த்தால கோகுலத்துக்கு போனால் 5 லட்சம் பேர் பார்க்கலாம், பக்தாளாக பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் க்ரௌடு கார்த்தாலேருந்து சாயங்கால வரையும் போயிட்டு போயின்ட்டுருப்பா. இருக்கிறது 5 லட்சம் பேர் இருப்பா. விசாலமான பெரிய இடம், அங்கே பஜனை சத்சங்கம். அப்பேற்பட்ட புண்ணியமான தினமான கோகுலாஷ்டமியில் இன்றைக்கி பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம், பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம். போல பிருந்தாவன விகாரி லாலிகி ஜெய். ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா, ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டே என்னருகில். ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா, ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டே என்னருகில். ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா கிருஷ்ணா, ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா, ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டே என்னருகில். ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா கண்ணா, ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா, ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டே என்னருகில். உன் திருநாமங்கள் ஓதி வந்தேனே, உன் திருநாமங்கள் ஓதி வந்தேனே, உன் திருநாமங்கள் ஓதி வந்தேனே, உன் திருநாமங்கள் ஓதி வந்தேனே. ஓயாமல் உன் பெருமை புகழ்ந்தேனே, ஓயாமல் உன் பெருமை புகழ்ந்தேனே, உனதடியார் சேவை புரிந்தேனே, உனதடியார் சேவை புரிந்தேனே, உனதிருமலரடி பணிந்தேனே, உனதிருமலரடி பணிந்தேனே. ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா கிருஷ்ணா, ஓடி வா வா கண்ணா ஓடி வா வா, ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டு என்னதே. அச்சுதனே இங்கு வருவாயே, அற்புத காட்சி எனக்கு தருவாயே, அற்புத காட்சி எனக்கு தருவாயே. கருணை என் மேல் பொழிவாய் கமல கண்ணாயா, கருணை என் மேல் பொழிவாய் கமல கண்ணா, கருணை என் மேல் பொழிவாய் கமல
பொழிவாய் கமல கண்ணா ராம கோடி சுந்தரனே கார்முகில் வண்ணா ராம கோடி சுந்தரனே கார்முகில் வண்ணா கனகநிற சேலை இறையோனே கனக நிற சேலை நிறையோ தானமயில் தோகையணி முடியோனே ஆனமயில் தோகையடி முடியோனே ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டே என்னருகில் ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டே பொன்னடியில் தங்க சிலம்போசை பொன்னடியில் தங்க சிலம்போசை பொன்னரங்க செங்கேணிகள் மணியோசை பொன்னரைஞான் கிழினிகள் மணியோசை புன்னகைத்தவள் வாயில் குழலோசை புன்னகைத்தவள் வாயில் குழலோசை பூரணமாய் தந்தருள்வாய் எனதாசை பரிபூரணமாய் தந்தருள்வாய் எனதாசை ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டு என்னவையில் ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா ஓங்காரநாத குழல் ஊதிக்கொண்டு என்னருகில் கோபாலா ராதாலோலா கோபாலா ராதாலோலா கோபாலா ராதாலோலா கோபாலா ராதாலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா கோபாலா ராதாலோலா கோபாலா ராதாலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா கேசவ மாதவ ஜனார்தனாய கேசவ மாதவ ஜனார்தனா கேசவ மாதவ ஜனார்தனாய கேசவ மாதவ ஜனார்தனா பதமாலா பிருந்தாவனலோலா வனமாலா பிருந்தாவனலோலா வனமாலா பிருந்தாவனலோலா வனமாலா பிருந்தாவனலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா கோபாலா ராதாலோலா கோபாலா ராதாலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா கேசவ மாதவ ஜனார்தனாய கேசவ மாதவ ஜனார்தனா வனமாலா பிருந்தாவனலோலா வனமாலா பிருந்தாவனலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா
मुरली लोलानंद बाला मुरली लोलानंद बाला मुरली लोलानंद बाला बोल वृंदावन विहारी लाल की जय जय सद्गुरु महाराज की जय त्रिविधता पासी हारक हे गुरु आया 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 गुरु हे गुरु आया भव सिंधु सीतारक हे गुरु आया भव सिंधु सीतारक हे गुरु पाया त्रिविधता पासी तापासी हारक हे गुरु आया भव सिंधु सीतारक हे गुरु पाया सत्सुखाचे बीज गो हे गुरु आया स्वात्मसुखाचे बीज गो हे गुरु आया पूर्ण ज्ञानाचे निज गुज गो हे गुरु आया पूर्ण ज्ञानाचे निज गोज गो हे गुरु पाया त्रिविधता पासी तापासी हारक हे गुरु आया भव सिंधु सीतारक हे गुरु पाया भक्ति पंथा लीलाविति हे गुरु आया भक्ति पंथासी लाविति हे गुरु आया नयनी रघुवीर दाविति हे गुरु आया नयनी रघुवीर दाविति हे गुरु पाया त्रिविधता पासी तापासी हारक हे गुरु आया भव सिंधु सीतारक हे गुरु पाया रामदासाचे जीवन हे गुरु आया 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 सकल जीवाचे पावन हे गुरु आया सकल जीवाचे पावन हे गुरु पाया त्रिविधता पासी तापासी हारक हे गुरु आया भव सिंधु सीतारक हे गुरु पाया प्रकाश हो सुप्रसन्न हो प्रकाश गो सुप्रसन्न गो प्रकाश हो सुप्रसन्न हो प्रकाश गो सुप्रसन्न हे गो प्रियवर गुरु परदाम हे प्रियवर गुरु परदाम हे प्रियवर गुरु परदाम हे प्रियवर गुरु परदाम हे प्रियवर गुरु परदाम की हे प्रियवर गुरु परदाम
जय सद्गुरु महाराज की जय वाद्यम तिरुपति वेंकटरमण तिरुपति वेंकटरमण निन्न ज्ञादगे बारदु करुणा संपन्न तिरुपति वेंकटरमण गोविंदा 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 ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣಾವರುಣ ನಂಬಿದೆ ನಿನ್ನಯ ಚರಣ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣಾವರುಣ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾದಗೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ गोविंदा 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 ಮೋಸ ಹೋಗುವನಲಯ್ಯ ಬಟ್ಟಿ ಕಾಸಿಕೆ ನೀಡುವ ಕೈಯ ಮೋಸ ಹೋಗುವನಲಯ್ಯ ಓ ಮೋಸ ಹೋಗುವನಲಯ್ಯ ಬಟ್ಟಿ ಕಾಸಿಕೆ ನೀಡುವ ಕೈಯ ಕೈಯ ಕೇಸು ಮಹಿಮ ಕಾರಣಯ್ಯ ನಮ್ಮ ಕೇಸಕ್ಕೆ ಅಯ್ಯ ತಿಮ್ಮಯ್ಯ ರಂಗಯ್ಯ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾದಗೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ 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 ಏಡುಗುಂಡಲವಾಡ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ गोविंदा 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 ಚಿತ್ತವಧಾನ ಪರಾಕು ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ದಯ ಒಂದೇ ಸಾಕು ಚಿತ್ತವಧಾನ ಪರಾಕು ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ದಯ ಒಂದೇ ಸಾಕು ಸಾಕು ಸತ್ಯವಾಗಿ ನಿನ್ನವಾಗು ನೀನು ಸಕಲ ಜನರಿಗೆ ಬೇಕು ಬೇಕು ಸತ್ಯವಾಗಿ ನಿನ್ನವಾಗು ನೀನು ಸಕಲ ಜನರಿಗೆ ಬೇಕು 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 ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾದಗೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ 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 गोविंदा 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 எல்லாரும் திருப்பதி பெருமாள் ஸ்ரீனிவாசனை அவருடைய திருக்கல்யாணங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தா தெரியும் கிருஷ்ணனா தான் பிரவரம். அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் வசுதேவர், அவ அப்பா ஸ்ரீனிவாசன் பெருமாள் நாம் சொல்கிறோமே தவிர பிரவரம் கிருஷ்ண பிரவரம் தான் இருக்கு. அதனால தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னா கோவிந்த நாமம் கிருஷ்ணனோடது தான். நான் கோவிந்த பட்டாபிஷேகம்னு ஒன்று பண்ணினோம், கோவர்தன உத்தாரணம். கோவர்தனத்தை 7 நாள் தாங்கி இந்திரன் மன்னிப்பு கேட்டு காமதேனு தன்னுடைய பாலை கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்தன்னு திருநாமம் சூட்டுறா. அந்த கோவிந்த நாமம் கிருஷ்ணனுக்கு தான். ஆனால் இன்னைக்கு கோவிந்தான்னா எல்லாருக்கும் திருப்பதி பெருமாள் தான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா அந்த பெருமாள்னு சொல்கிறமே தவிர அவன் கிருஷ்ணன். அதனால இன்னைக்கு கோகுலாஷ்டமி சனிக்கிழமை. அதனால இங்க வந்திருக்கிற பக்தாள் எல்லாரும் இந்த கோவிந்த நாமம் சொல்லணும். நான் சொல்லுவேன், எப்போது சொல்லுங்கோமே, இதில் சொல்ல வேண்டாம். நாங்களே கோவிந்தா சொல்லிக்கிறோம், நீங்களாம் சொல்ல வேண்டாம்.
யாரெல்லாம் சொல்ல வேண்டாம்? யாருக்கு கஷ்டங்கள் நீங்க வேண்டாமோ, யாருக்கு நிம்மதி வேண்டாமோ, யாருக்கு சொந்த வீடு வேண்டாமோ, யாருக்கு புள்ள சொன்னதை கேட்க வேண்டாமோ, யாருக்கு மாட்டு பொண்ணு சொன்னதை கேட்க வேண்டாமோ, யாருக்கு கவலைகள் நீங்க வேண்டாமோ அவர்கள் கோவிந்த நாமம் சொல்ல வேண்டாம். இப்போ யாருக்கு வேண்டாம்? எல்லாருக்கும் வேண்டாம். ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு ஒரு மனசில் ஒரு தாபம் இல்லாமல் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு ரீதியில் இருக்கு. சில பேருக்கு வெளியில் சொல்லிக்க முடியும், சில பேருக்கு சொல்லிக்க முடியாது. ஆனால் சிரமம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா இது உபாபியாம் மனுஷலோகா. பஜனை பண்ணும்போது போகணும். உபாபியாம் புண்ணியம் பண்ணினா சொர்க்கம், பாபம் பண்ணினா நரகம். நாம் இருக்கிறது மிஸ்ர லோகம், புண்ணியம் பாபம் சேர்ந்தது. அதனால தான் ஒரு நாளைக்கு சந்தோஷம், ஒரு நாளைக்கு வருத்தம், ஒரு நாளைக்கு கவலை மாறி மாறி வந்துருக்கிற காரணம் புண்ணிய பாபம். எப்போ புண்ணிய பாபத்துக்கு உட்பட்டு ஜென்மாவை அடைஞ்சிருக்கமோ கவலை இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ நாம் கவலையே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது சாத்தியமே இல்லை. பின்ன என்ன பண்ணணும்னா எது வேணாலும் வரட்டும், மேனேஜ் பண்ணுற சக்தியை கொடு. எது வேணாலும் வரட்டும், அதை மேனேஜ் பண்ணுற சக்தியை கொடு. நமக்கு அப்படி ஃபோக்கஸே அப்படி தான் இருக்கணும். கஷ்டத்தை கட்டு கவலையை கண்டு பயந்தா காரியம் ஆகாது. எல்லாம் வரதான் வரும். நீ எப்படி மேனேஜ் பண்ண போகிற, அதில் ஃபோக்கஸ் பண்ணால் கவலையே தெரியாது. அதனால் நமக்கு எல்லாம் வரத்தான் வரும். நாம் பெருமாளை நம்பி இருக்கணும். அவர் பார்த்துப்பார். அவர் இலவசமாக பார்த்துப்பாரோ? அவர் இலவசமாக யாரால் பார்த்துக்க முடியும்? யாரும் பார்த்துக்க மாட்டார். பின்ன என்னன்னா பாரதிய வித்யாபவனில் பஜனைக்கு வந்து யார் யார் கோவிந்தா சொன்னான்னு அவர் நோட் பண்ணுவார். யாரெல்லாம் சொன்னாலோ யாரெல்லாம் கையை தட்டினாலோ அவளுக்கு மாத்திரம் அபயம் கொடுப்பார். பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அதனால் பெருமாள்கிட்டேருந்து யாருக்கு அபயம் வேண்டாமோ அவ சொல்ல வேண்டாம். கோவிந்தா 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 கையையும் தட்டணும். கோவிந்தா 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 கோவிந்தா. பாப விநாசினி ஸ்நான ஹரி பாதோதகவே பான. பாப விநாசினி ஸ்நான ஹரி பாதோதகவே பான பான. பாப தாப நிதான நம்ம புரந்தர விட்டலன தியான தியான. பாப தாப நிதான நம்ம புரந்தர விட்டலன தியான தியான. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನ್ನ ಜ್ಞಾದಗೆ ಬಾರದು ಕರುಣಾ ಸಂಪನ್ನ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ. ಏಡುಗೊಂಡಲವಾಡ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ. ರಮಾರಮಣ ಗೋವಿಂದ ಗೋ ನಂದ ತನುಜಾ आयागी आयागी नंद तनुजा नंद तनुजा आयागी नंद तनुजा ಮಂದಗಾಸಮುಗ ಇಂದಿರೇಶವ
பிருந்தவாச சுந்தரேஷ நந்த கோபர்த நந்த கோப மகராஜ நந்த விரஜராஜ கந்த முஜுகுந்த மாதவ சுந்தரங்க விருஷபானுகுமாரி ராதா ஹிருதய விகாரி முராரி நந்த தனு மதுர மதுர முரளீதர நடவர விதுர ஹிருதய சதபரித மனோக ಶ್ಯಾಮ ಸುಂದರ ಮನ ಮೋಹನಗೆ ಪರಂಧಾಮ ಕಾಮ ಕೋಟಿ ಸುಂದರ ನಂದತನುಜಾಯಾಗಿ ನಂದತನುಜಾಯಾಗಿ ನಂದತನುಜಾ ನಿತ್ತಾಯಿ ಮಾಯಿ ಸಹಿತ ಜಯದ ಲಲಿತ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನ ರಸಿಗನಿ ನಿತ್ತಾಯಿ ನಿಮಾಯಿ ಸಗಿತ ಜಯದೆ ಲಲಿತ ಹರಿನ ಸಂಕೀರ್ತನ ರಸಿಕ ಮಹೋತ್ತಮ ಭಾಗವತೋತ್ತಮ ರಕ್ಷಕ ಗಾಯಕ ದಾಯಕ ನಾಯಕ ಜಗನ್ನಾಥ ನಂದತನುಜಾಯಾಗಿ ನಂದತನುಜಾ ನಂದತನುಜಾಯಾಗಿ ನಂದತನುಜಾ ಹೇ ಮಾಧವ ಹೇ ಮಧುಸೂದನ ಹೇ ಮುರಳೀಧರ ಹೇ ಮನ ಮೋಗನ ಮನ ಮೋಗನ 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 ಹೇ ಮಾಧವ ಹೇ ಮಧುಸೂದನ ಮುರಳೀಧರ ಹೇ ಮನ ಮೋಗನ ಮನ ಮೋಗನ ಹೇ ಮಧುಸೂದನ ಮುರಳೀಧರ ಹೇ ಮನ ಮೋಗನ ಮನ ಮೋಗನ ಮುರಳೀಧರ ಹೇ ಮನ ಮೋಗನ ಮನ ಮೋಗನ ಮುರಳೀಧರ ಹೇ ಮನ ಮೋಗನ ಬೋಲ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿ ಲಾಲಿಗಿ ಕಣ್ಣಯ್ಯ ಕೃಷ್ಣ ಕಣ್ಣಯ್ಯ 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 தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா கண்ணய்யா கிருஷ்ண கண்ணய்யா ஒத்தடி வைக்கும் உன் அற்புத ரசங்கள் ஆயிரம் சொட்டுதடி ஒத்தடி வைக்கும் உன் அற்புத ரசங்கள் ஆயிரம் சொட்டுதடி இத்தனை இன்பத்தை விட்டு விட்டு இப்போ அப்புறம் போவது எப்படி
இத்தனை இன்பத்தை விட்டு விட்டு இப்போ அப்புறம் போவர் எப்படிடி? நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான். கண்ணையா கிருஷ்ண கண்ணையா, 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 கண்ணையா கிருஷ்ண கண்ணையா. மெஞ்ஞானியானாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா? மெஞ்ஞானியானாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா? கைவல்யம் என்றாலும் இத்தனையின் சுவை இனித்து வழியுமா? ஆய்ப்பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி, ஆய்ப்பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி, ஆய்ப்பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆடிடு கோலத்தை மனம் என்னுதே. பேய் போல அடங்காத இன்பம் எல்லை மீற தாங்கொண்ட சுகம் கொல்லுதே. நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான். கண்ணையா கிருஷ்ண கண்ணையா, 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 கண்ணையா கிருஷ்ண கண்ணையா. காலினில் சிலம்பு களிரொன்றொலிக்க தாவி கொஞ்சம் நடப்பான். கோபிகள் திரளாக கூடி நின்று கோமான் அழகை நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலமே, நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலமே, நாம் ஆனந்தமாய் நந்த கோகுலம் நாடியே பாவத்தை ஓடு. தோது இல்லாத நம் அருளால் கண்ணலிலை பார்த்து பாடுவோம். நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான். கண்ணையா கிருஷ்ண கண்ணையா, 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 கண்ணையா கிருஷ்ண கண்ணையா. கண்ணா நீ வாராய், மணிவண்ணா நீ வாராய், கண்ணா நீ வாராய், மணிவண்ணா நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், அனைவருக்கும் துணை இருக்கும் துறையே நீ வாராய், அனைவருக்கும் துணை இருக்கும் துறையே நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், கண்ணா நீ வாராய், மணிவண்ணா நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், பூத்தனை சம்ஹாரம் செய்த புண்ணியா நீ வாராய், பூதனை சம்ஹாரம் செய்த புண்ணியா நீ வாராய், பூமகளை மார்பில் ஏந்தும் புனிதா நீ வாராய், பூமகளை மார்பில் ஏந்தும் புனிதா நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், கண்ணா நீ வாராய், மணிவண்ணா நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், குருமுனிக்கு குழந்தையை தந்த குஞ்சே நீ வாராய், குருமுனிக்கு குழந்தையை தந்த குஞ்சே நீ வாராய், குச்சேலன் தந்த அவளை உண்ட கோபா நீ வாராய், குச்சேல தந்த அவளை உள்ள கோபா நீ வாராய், ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீ வாராய், கண்ணா நீ வாராய், மணிவண்ணா நீ வாராய்,
అఖండ రూప అనాదియే వారాయి అండ పిండ అఖండ రూప అనాదియే వారాయ్ అఖండ నామ తత్వ నిజ పద నళిన నీవరాయి అఖండ నామ తత్వ నిజ పద నళిన నీవరాయ్ ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீவாராய் கண்ணா நீவராய் மணிவண்ணா நீவராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணா நீவராய் நந்தகுமார வர நவநீத தோரகர நந்தகுமார வர நவநீத கோராரே நந்தகுமார வர நவநீத தோரகர நந்தகுமார வர நவநீத கோராரே நவநீத தோரகர நவநீத கோராரே நவநீத தோரகர நவநீத கோராரே தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கோபி மன சோர கோபால கிருஷ்ண 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 ஹரே 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 தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா 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 போல பிருந்தாவன விஹாரி லாலிகி விட்டல 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 பாண்டுரங்கா 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 సాధులరా మీరు రండి పంढरीపురము పోతామా 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 భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందమా భక్తులరా మీరు రండి పాండురంగుని ఓ సేవిద్దామా భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందమా భక్తులరా మీరు రండి పాండురంగుని ఓహో సేవిద్దామా సాధులరా మీరు రండి సాధులరా మీరు రండి భక్తులరా మీరు రండి ఓ భక్తులరా మీరు రండి సాధులరా మీరు ఓహో రండి. భక్తులరా మీరు రండి. ఆహా సాధులరా మీరు ఓహో రండి. భక్తులరా మీరు ఓ రండి. సాధులరా మీరు రండి పంढरीపురము పోతామా సాధులరా మీరు రండి పంढरीపురము పోతామా భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందమా భక్తులరా మీరు రండి పాండురంగుని ఓహో సేవిద్దామా సాధులరా మీరు రండి ఓ సాధులరా మీరు రండి ఓ విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగా విఠల 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 ఓహో పాండురంగా 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 ఓ పాండురంగా పాండురంగా ఓహో పాండురంగా పాండురంగా ఓ పాండురంగా పాండురంగా అక్కడ ఉండే పాండురంగడు ఇక్కడ ఉన్నాడు అక్కడ ఉండే పాండురంగడు ఇక్కడ ఉన్నాడు అక్కడ ఉండే పాండురంగడు ఇక్కడ ఉన్నాడు అక్కడ ఉండే పాండురంగడు ఇక్కడ ఉన్నాడు
ఇక్కడ ఉండి హృదయము లోపల వెలయుచున్నాడు 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 ఓ సాధులరా మీరు రండి ఓ సాధులరా మీరు రండి సాధులరా మీరు రండి సాధులరా మీరు రండి ఓ భక్తులరా మీరు రండి ఓ భక్తులరా సాధులరా మీరు ఓ రండి భక్తులరా మీరు ఆహా రండి సాధులరా మీరు ఓ రండి భక్తులరా మీరు ఓ రండి విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 ఓ పాండురంగ పాండురంగా పాండురంగా ఓ పాండురంగ పాండురంగ పాండురంగా పాండురంగా ఓ పాండురంగ పాండురంగ కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు గండనాదము శబ్దము లోపల కలగలపడినాడు గండనాదము శబ్దము లోపల కలగలపడినాడు ఓ సాధులరా మీరు రండి ఓ సాధులరా మీరు రండి ఓ భక్తులరా మీరు రండి ఓ భక్తులరా మీరు రండి ఓ విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండురంగ విఠల 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 ఓ పాండురంగ 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 ఓ పాండురంగ పాండురంగ కపట నాటక సూత్రధారివై కదలగయున్నాడు కపట నాటక సూత్రధారివై కదలగయున్నాడు కవివర కన్నాభిరామదాసుని కదలేయున్నాడు కవివర కన్నాభిరామదాసుని కదలే ఉన్నాడు ఓహో సాధులరా మీరు రండి ఓ సాధులరా మీరు రండి భక్తులరా మీరు రండి ఓ భక్తులరా మీరు రండి సాధులరా మీరు రండి. ఓహో భక్తులరా మీరు రండి. ఆహా సాధులరా మీరు రండి. ఓహో భక్తులరా మీరు ఓ రండి. విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగ విఠల 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 పాండు
ಪಾವನ ದೀನದಯಾಳ ಪತಿತ ಪಾವನ ದೀನದಯಾಳ ವಿಠಲ ಪಂಡರೀರಾಯ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಬೋಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಬೋಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ತ್ರಿಭುವನ ರೂಪ ವಿಶ್ವಸ್ವರೂಪ ತ್ರಿಭುವನ ರೂಪ ವಿಶ್ವಸ್ವರೂಪ ಭವಭಯತಾಪ ಹರತಿ ಪಾಪ ಭವಭಯತಾಪ ಹರತಿ ಪಾಪ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಜನಕ ತುಜಿ ಮಾವಗನೇನ ಜನನಿ ಜನಕ ತುಜಿ ಮಾವಗಲೇನ ಜನನಿ ಜನಕ ತುಜಿ ಮಾವಗನೇನ ಜನನಿ ಜನಕ ತುಜಿ ಮಾವಗಲೇನ ಓ ವಿಠಲ ಪಂಡರೀರಾಯ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಅರೆ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರಿವು ಭಾವಿಟೇವರಿ ಚಂದ್ರಭಾಗೆ ತಿರುವು ಬಾವಿಟೇವರಿ ಚಂದ್ರಭಾಗ್ಯ ತಿರಿವು ಭಾವಿಟೇವರಿ ಚಂದ್ರಭಾಗೆ ತಿರುವು ಬಾವಿಟೇವರಿ ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ ಮಹಾದ್ವಾರಿ ಗರುಡ ಭಾಗಿರಿ ಮಹಾದ್ವಾರಿ ಗರುಡ ಭಾಗಿರಿ ವಿನವೀನಾಥ ಜನಾರ್ದನ ಸ್ವಾಮಿ ವಿನವೀನಾಥ ಜನಾರ್ದನ ಓ ಸ್ವಾಮಿ ವಿಠಲ ಪಂಡರೀರಾಯ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಅರೆ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಅರೆ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ 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 ಅರೆ ಪಾಂಡುರಂಗ 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 ಅರೆ ಪಾಂಡುರಂಗ 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 ಆರಿರೆ ರಂಗಮ್ಮಜಿ ಹರಿರೆ ರಂಗಮ್ಮಜಿ ಹರಿರೆ ಕೃಷ್ಣಮ್ಮಜಿ ಹರಿರೇ ರಂಗಮ್ಮಾಜಿ ಹರಿರೇ ಕೃಷ್ಣಮ್ಮಾಜಿ 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 ರಂಗಮ್ಮ ಮಾಜಿ ರಂಗಮ್ಮ ರಂಗಮ್ಮ ಮಾಜಿ ರಂಗಮ್ಮ ರಂಗಮ್ಮ ಮಾಜಿ ರಂಗಮ್ಮ ಓ ರಂಗಮ್ಮ ಮಾಜಿ ರಂಗಮ್ಮ ಮುಕ್ತಾಫಲನತನಾಗಿ ಮುಕ್ತಪಡನತನಾಗಿ ಪೀತಾಂಬರ ಅಂಗಜಂಗಿ ಪೀತಾಂಬರ ಅಂಗಜಾಂಗಿ ಮುಕ್ತಾಫಲನತನಾಗಿ ಪೀತಾಂಬರ ಅಂಗಜಂಗಿ ಮುಕ್ತಪಡನತನಾಗಿ ಪೀತಾಂಬರ ಅಂಗಜಾಂಗಿ ಮುಕ್ತಾಫಲನತನಾಗಿ
பாண்டுரங்க 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 ரங்கம்மா மாதி ரங்கம்மா बोल पंढरीनाथ महाराज की देवक्यं देवरूपिण्यं विष्णुः सर्व गुगाशयः आविरासीत् यथा प्राच्यं दिशीन्दुरिव पुष्कलगाय तमद्भुतं बालकम् अम्बुजक्षणं चतुर्भुजं शङ्खगदायुधायुधं श्रीवत्सलक्ष्मं गलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोदसौभगम् महार्घवैडूर्यकिरीटकुण्डल त्विषा परिष्वक्त सहस्रकुन्दलम् उद्दामकाञ्ची अंगद कंकणादिभिः विरोचमानो वसुदेव ऐक्षता कृष्णावतार घट्टम श्रीमद् भागवतत्तिले दशमस्कंधत्तिले शुकाचार्यार परीक्षित चक्रवर्तिக்கு கிருஷ்ண சரித்திரத்தை விஸ்தாரமா 90 அத்தியாயங்கள்ல சொல்றார். அதுல 3வது அத்தியாயம் கிருஷ்ணாவதாரம் தசமஸ்கந்தம். அதுல இப்ப சொன்ன ஸ்லோகங்கள் அவதார ஸ்லோகம். முன்பெல்லாம் கிராமங்கள்ல இந்த அவதார கட்டம் ராத்திரி 12 மணிக்கு மடியா இருந்து பூஜை பண்ணி சுவாமி சந்நிதியில் பாராயணம் பண்ணுவா. அது அப்படியே ராத்திரி 8 மணி ஆச்சு, 6 மணிக்கு தீபம் வச்சுன்னு ஆச்சு, இப்போ பகலில் ஆச்சு. கடைசியில் இப்போ நான் கதை சொல்லி நீங்கள் கேட்குற லெவலுக்கு வந்துடுத்து. ஒவ்வொரு கிரகத்திலையும் இந்த அவதார கட்ட பாராயணம் உண்டு. ஏன் அப்படின்னா, எங்க பகவான் அவதாரம் பண்றான்னு நாம சொல்றோமோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அந்த நம்பிக்கை. அதனால தானே வாசல்லேருந்து இந்த திருவடி வைக்கிறா கோகுலாஷ்டமி இன்னைக்கு. பொழுது போகாமலாம் வைக்கலாம். முதல் நாளே இந்த அரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி அந்த மாமி ரெடி பண்ணி அழகாக அதை வைக்கிறதே ஒரு அழகு இருக்கு. அதுக்கு ஒன்றும் ப்ரெஷெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில மாமி இப்படியும்பா திருவடி மாதிரி இருக்கும், இந்த விரலுக்கு 5 புள்ளி வச்சுருவா, கையிலேயே போட்டுருவார். இந்த வம்பே வேண்டான்னு இப்போ ஸ்டிக்கரில் வந்துடுத்து. இந்த திருவடி ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் வைக்கக்கூடாதான்னா வைக்கலாம். குங்குமம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிறதுக்கு என்ன வித்தியாசமோ அதான். ஒவ்வொரு கிரகத்திலையும் வாசல்லேருந்து திருவடி போடுறா. எந்த நம்பிக்கையில் போடுறா? கிருஷ்ணன் வரான்னு. அதை விட சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ? ஒருத்தர் ஆற்றுக்கு போயிருந்தேன். அந்த ஆற்று மாமி ஒரு திருவடி ஆற்றுக்கு வரா மாதிரி போட்டிருக்கா, இன்னொரு திருவடி வெளியில் போகிற மாதிரி போட்டிருக்கா.
நான் அது மாதிரி பார்த்ததே கிடையாது. இது விசித்திரமாக இருக்கே, இது மாதிரி எந்த வீட்லேயும் போட்டதில்லையே. நீ உள்ளே வரா மாதிரி போட்டுவிட்டு வெளியில் போகிற மாதிரி ஏன் போட்டிருக்கேன்? அதுக்கு அந்த மாமி சொன்னால், பக்கத்தாத்து மாமி பாவம், அவன் முறுக்கு சீடையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா, எங்காத்துக்கு ஒண்டி கிருஷ்ணன் வந்தால் போருமா, அவாத்துக்கு போக வேண்டாமா. இதெல்லாம் ஒரு ரசம், அது உதார குணம் ரசம். பீஜதானம்னு நெல் தானம் பண்ணணும் இன்றைக்கி ராத்திரி. இது நாங்கள் அடுத்த கோகுலாஷ்டமியில் தான் பண்ணுவோம் கோவிந்தபுரத்து. பீஜதானம்னு யார் யார் வராளோ எல்லாருக்கும் கொஞ்சம் காசை கொடுத்து, அதில் காசு போட்டு நெல் கொடுக்கணும், ஒவ்வொரு கிண்ணம் கொடுக்கணும். இப்போ டைம் இருக்கு, இதை இந்த வீடியோவில் பார்க்க, இந்த யூடியூப்பில் பார்க்குறவா கூட கொஞ்சம் 12 மணி பேர் தான் முழிச்சு, சினிமா போட்டால் முழிச்சுன்னு இருக்கு இல்லையோ, அது மாதிரி நினச்சின்னு முழிச்சுன்னு இருந்து வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனுடைய படத்தை தொடச்சி மாலை போட்டு சந்தன குங்குமம் இட்டு கொஞ்சம் பழங்கள், வெண்ணெய், அவல், சர்க்கரை எல்லாம் வச்சு முடிஞ்சால் பட்சணம். இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் அபாரமாக போட்டிருக்கார். அவர் கொண்டு வந்து காமிச்சார் என்கிட்ட, முரளி. இப்போ பட்சணம் பண்ணுறதுக்கெல்லாம் அவகாசம் இல்லையோன்னு யாருக்கும். அந்த ஒரு டப்பாவை ஓப்பன் பண்ணினா அதுலேயே சீடை, உப்பு சீடை, வெள்ளை சீடை, முறுக்கு, தட்டை சீடை, எல்லாத்துக்கும் மேலே நெல் ஒரு பாக்கெட்டில் பீஜதானத்துக்கு. இதெல்லாம் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஒரு டப்பாவாக போட்டு, இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போடுறாவா. அப்படி பிள்ளையார் சதுர்த்தி வந்தால் குழக்கட்டை இது மாதிரி பண்ணுறா. இது உடனே கிளம்பினேன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் எங்கேயாவது இருக்கும், வாங்கி வந்துடலாம் டப்பாவை. முடிஞ்சால் ராத்திரி 12 மணி, 12 மணிக்கு தான் அவதாரம், சரியாக 12 மணிக்கு அவதாரம். நிசீதே தமவுத்பூதே அஷ்டமி வேணும். இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு தான் சந்திரோதயம். சந்திரோதய பிரதமையிலேருந்து ஆரம்பித்து 2 நாழிகை தள்ளிண்டே வரும். 7 அஷ்டமின்னா 7, பிரதமையிலேருந்து 8, இன்றைக்கி 8 அஷ்டமின்னா 8, பிரதமை, துதிய, திருதிய 8, 8 2 16, 16 நாழிகை. 12:30 மணிக்கு மேலே அவதாரம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கண்முழிச்சு இதெல்லாம் நிவேதனம் பண்ணி, நான் அதனால தான் இன்றைக்கி கிருஷ்ணர் பாட்டாவே பாடின்னு இருந்தேன். கோகுலாஷ்டமின்னு தான் முழிச்சுட்டு இருந்து நிவேதனம் பண்ணி பண்ணலாம். இது மாதிரி முன்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்பா முன்னெல்லாம் ஒரு நம்பிக்கை, நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணன் வேண்டாமா. கிருஷ்ணன்னா படத்தில் இருக்கிற கிருஷ்ணன் இல்லை, ஒரு பேரம் பிறக்கணும், ஒரு புள்ள பிறக்கணும், பேரம் பிறக்கணும்னா பண்ணுவா. அப்படி பீஜதானம் பண்ணணும், நெல் கொடுக்கணும். நம்ம கோவிந்தபுரத்தில் இதே அடுத்த கோகுலாஷ்டமி இன்னைக்கு அடுத்த மாதம் 3000 பேருக்கு பீஜதானம் உண்டு. நெல் 3000, 5000 பேர் இருப்பா. அதில் 2000 பேர் சாத்தியம் இல்லை, அவள் ரொம்ப போய் கொடுக்கறது கஷ்டம், அவளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடுவாள். தீர்மானமாக 3000 பேருக்கு பீஜதானம் பண்ணுறேன். அதுபோல் ஒவ்வொரு கிரகத்திலையும் பண்ணணும். பண்ணாட்டா எடுத்து கிருஷ்ணர் வச்சுட்டு அடுத்த நாள் காரத்தால் வரவாழ்த்தையாவது கையில் கொடுத்தோம். இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வாழையடி வாழியாக குடும்பம் வரும். நீ இருக்க, உன் புள்ள இருக்கான், பேரை வரணும், கொள்ளு பேரை வரணும், அவனுக்கு புள்ள பிறக்கணும். முன்னெல்லாம் சொல்லுவா, வீடு பூட்டக்கூடாதும்பா. வீடு பூட்டக்கூடாதுன்னா ராத்திரியில் திறந்து வச்சுட்டு படுத்துக்கோன்னு அர்த்தம் இல்லை. வாழையடி வாழையாக அடுத்தடுத்த ஜெனரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி வீடு பூட்டக்கூடாதும்பா. இப்போ சிட்டியில் என்ன பண்ணுறது? ஏன்னா அவள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாதிரிலே இருக்கா. முன்னெல்லாம் வீட்டை வச்சு தான் யோகத்தையே தீர்மானம் பண்ணுவாள். இப்போ கிராமத்தில் எங்கள் பெரிய செங்காலிபுரம், எங்களுடைய கிரகம் செங்காலிபுரத்தில் 600 வருஷமாக இருக்குது. 600 வருஷமாக இருக்குது எங்கள் கிரகம். 600 வருஷமாக வாழையடி வாழையாக வந்துட்டுருக்கு, ஒரே ஃபேமிலி. இது மாதிரி இங்கே இருக்கிறவா பல பேருடைய வீட்டில் இருக்க முடியும்.
அதனால தான் கிராமத்து வீடு விற்காமலே வச்சிருப்பான். இருக்கணும் சொந்த வீடு. அந்த பீஜதானம் பண்ணுறதுனால புள்ள பிறக்கும், குடும்ப விருத்தி அடையும். இதெல்லாம் நம்ம கோகுலாஷ்டமி இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். நிசீத தமவுத்பூத, பாதி ராத்திரி சுவாமியோட அவதாரம். ஜெயில், கைவிலங்கு கால்விலங்கு, அப்பா அம்மா ஜெயிலில் இருக்கா. பாதி ராத்திரி 12:30 மணி 6 குழந்தைகளை கண்ணுக்கு எதிர கொலை பண்ணினான் கம்சன். 7வது குழந்தை அபார்ஷன் ஆயிடுத்துன்னு அவன் நினச்சின்னு இருக்கான். 8வது கர்ப்பமாக 7வது குழந்தையாக பகவான் ஆவிர்பாவம். தேவக்கியாம் தேவரூபிண்யாம், அந்த தேவகியை பார்க்கவே முடியலையா, கண்ணு கூசுறது. தேஜோமயமா இருக்கா தேவகி. ஏன் அப்படின்னா சாட்சாத் பரமாத்மான்னா வயத்தில் இருக்கான், வைகுண்டவாசின்னா உள்ள இருக்கான். அந்த ஜெயிலே டால் அடிக்கிறது. அப்படி வசுதேவர் அதே ஜெயிலில் இருக்கார், வாசல்ல பூட்டி இருக்கு. 12:30 மணி கிழக்கு திக்கில் சந்திரன் உதிப்பது போல சுவாமி அவதாரம் பண்ணினார். எப்படின்னா இது மாதிரி ஒரு குழந்தை இந்த ஜகத்தில் பிறந்ததில்லை, ஒரு அம்மா பெற்றதில்லை. தமத்புதம், அத்புதம்னா சமஸ்கிருதத்தில் ஆச்சரியம்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம்னா சதுர்புஜத்தோட அவதாரம். வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருப்பார், அதை சின்னது பண்ணினா எப்படி இருக்கும், அங்கே எப்படி இருப்பாரோ அதே ஸ்வரூபம், அளவு சின்னது. ஒரு முழம் உயரத்தில் இருக்கார். பாலகம், ஒரு பிறந்த குழந்தை அப்பா அம்மாவை கண்ணை திறந்து பார்க்க. சதுர்புஜம், 4 திருக்கரங்களையும் சங்கம் சக்கரம் கதை பத்மம்னு 4 ஆயுதங்கள். மார்புல மகாலட்சுமி தாயாரோடையே அவதாரம். கழுத்தில் கௌஸ்துபமணி, பீதாம்பரம், இடுப்பில் பீதாம்பரம். இந்த ஜகத்திலேயே வேஷ்டி கட்டிண்டு பிறந்த ஒரே குழந்தை அவன்தான். வேஷ்டி கட்டின்னு எங்கேயாவது குழந்தை பிறந்திருக்கும்? பீதாம்பரம், பீதாம்பரதாரியாக அவதாரம். இந்த குழந்தைய பார்த்தார் வசுதேவர். முதல்ல அவர் பார்த்தார், அப்புறம் தேவகி அம்மா பார்த்தார். பார்த்தா ஆனந்தம் தாங்கல்ல, உடனே முகம் வாடி போயிடுது, பயம் வந்துடுது. என்ன பயம்னு பிறந்த குழந்தை கேட்குறது. அப்போதான் தேவகி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்சம் வந்துடுவனே பாவி, 6 குழந்தைகளை கொண்டவனாச்சே. அப்போதான் சுவாமி சொல்கிறார், நான் வந்து உங்களுக்கு பயம் உண்டோ, நான் வந்தப்புறமும் பயம் உண்டோ, நான் பார்த்துக்கிறேன்னார். அவளுக்கு வாத்சல்யம். பார்த்துக்கிறேன்னா கொன்னவனாச்சே அவன் கம்சன், அந்த பாபி வந்துடுவனே கொன்னுடுவனேன்னு பயந்தா. அப்போ சுவாமி சொல்கிறார், உங்களுக்கு பயமாக இருந்தா என்னை கொண்டு கோகுலத்தில் விட்டுடுங்களேன், அங்கே ஒரு பொன் பிறந்திருக்கு, என்னை கொண்டு விட்டுட்டு அந்த பொன் குழந்தையும் இங்கே அழிச்சணும். தேவகி வசுதேவர் சொல்கிறா, கைவிலங்கு கால்விலங்கு 5000 வீரர்கள் உருவின கத்தியோடு நிற்கிறான். 7 மைல் மதுராலேருந்து கோகுலம், யமுனையை தாண்டி போகணும். நீ வாட்டுக்கு கொண்டு விடுங்கிறியே, எங்களால் எப்படி முடியும்னா சுவாமி சொன்னார், என்னை தொடுங்கோன்னார். வசுதேவர் தேவகி கிருஷ்ணனை தொடரா, கைவிலங்கு கால்விலங்கு தெரிக்கிறது. பூட்டினபடி இருக்கு, கதவு திறக்கிறது.
5000 வீரர்களும் முழிச்ச மொழி அப்படியே இருக்கு. உருவின கத்தியோட நிற்கிறான். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டான் பகவான். பொம்மை மாதிரி நிற்கிறான். கிருஷ்ணனும் சாதாரண குழந்தையா அந்த கூடையில் போட்டு ஒரு கூடையில் போட்டு ஒரு வஸ்திரத்தை போட்டு அதுக்கு மேலே இந்த குழந்தைய அதில் போட்டு சாதாரண குழந்தைய ஆயிட்டார். அப்படியே தூக்கின்னு வர்றார். வாசலுக்கு வந்தால் மழை கொட்டுறது. மழை கொட்டுறதேன்னு இப்படி அண்ணாந்து பார்க்குறார். ஒரு சொட்டு ஜலம் அவர் பேரில் விழலை. இவ்வளவு மழைக்கு ஜலம் சொட்டல்லையேன்னு பார்க்குறார். 1000 தலைகளோட ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். பெருமாள்லாம் வரார். அதனால தான் நம்ம கோகுலாஷ்டமி உற்சவத்தில் ஜனனத்தன்னைக்கு சேஷ வாகனம் தான் புறப்பாடு. முதல் வாகனமே சேஷ வாகனம்தான். அவர் கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனைக்கு வந்தால் இருகரையும் ஒரு கரையாக ஓடுறது வெள்ளம். தைரியமாக இறங்கினார். மேற்கேந்து வந்துருக்கிற ஜலம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. இருக்கிற ஜலம் கிழக்க போச்சு. நடுப்புல மணல் பறக்கிறது. வழிவிட்டது யமுனை. அக்கறைக்கு வந்தார். யசோத நன்னா தூங்குறா. யசோத அம்மா தூக்க கலக்கத்தில் குழந்தை பிறந்தா மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. தூக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இது குழந்தையா இது நிஜமா கனவாங்கிறத கார்த்தால பார்த்துப்போம்னு தூங்குறாளாம். இது மாதிரி கதையில் தானே கேட்க முடியும். பிரசவம்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டும். தூக்கத்தில் பிரசவிச்சாலாம் யசோதை. வந்து கதவை திறந்துன்னு போய் பார்க்குறார். ஒரு பொன் குழந்தை இருக்குது. புள்ள குழந்தையை போட்டார். பொன் குழந்தையை எடுத்துட்டார். யமுனை வழிவிட்டது. ஆதிசேஷன் கொடை பிடிச்சது. ஜெயிலுக்கு வந்தார். கைவிலங்கு கால்விலங்கு மாட்டின்றது. வாசகதவை சாத்தின்றது. 5000 வீரர்களும் முழிச்சுண்டான். குழந்தையும் கத்தினது. கம்சனும் ஓடி வந்துட்டான். குழந்தைய வதம் பண்ண போகிறான். சதுர்த்தேங்காய் மாதிரி காலை பிடிச்சி சுழட்ட போனால் ஆகாசத்தில் அப்படியே நழுவின அந்த குழந்தை காணுமேன்னு பார்க்குறான். மகிஷாசுர மர்தினியாக அஷ்டௌ புஜாங்கிம் மகிஷஸ்ய மர்தினி மார்க்கண்டேய சுவாமி வர்ணித்த பிரகாரம் திவ்ய தரிசனம் கம்சனுக்கு. அம்பாளை பார்த்தா அம்பாள் சொல்கிறா முட்டாளேன்னு கூப்பிட்ட. என்ன கொல்லணும்னு நினைச்ச உடனே கொன்னுருப்பேன். இந்த நேரம் வதம் பண்ணியிருப்பேன். ஏன் வதம் பண்ணல தெரியுமோ? தெரிஞ்சோ தெரியாமலோ என் திருவடியை பிடிச்சுட்டேன். அதனால விட்டுவிட்டேன். நான் இன்னைக்கு உன்னை விட்டதுக்காக நீ சதாபிஷேகம் பண்ணிக்க முடியாது. உன்னை கொல்றதுக்கு ஒருத்தவங்க பிறந்து வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு விடுத்து. ஒரே நேரத்தில் அம்பாளுடைய ஆவிர்பாவம், பெருமாளுடைய ஆவிர்பாவம். அதனால தான் சகோதரி சகோதரன்னு சொல்கிறோம். கோகுலத்துக்கு வந்துட்டான். என்ன கோகுலம் நயா, என்னை கோகுலத்தில் கொண்டு விடுங்கிறான். என்ன பகவானுக்கு அவ்வளவு ஆசையாக பசுக்கள்கிட்ட. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்சா ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய. பசுக்கள்கிட்ட அவ்வளவு ஒரு அபிமானம், அவ்வளவு ஈடுபாடு கிருஷ்ணனுக்கு. எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு திருநாமம் கோபாலன். கோபாலன்கிற சொல்லுக்கு நேர் அர்த்தம் கோணார்னு அர்த்தம், யாதவன் அர்த்தம். அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். ஆனால் யாருக்காவது கோணார்னு தெரியுதோ கோபாலன்னா கிருஷ்ணன்னு தான் நினைக்கிறோம். அந்த தாயே யசோதே உந்தன் மகான்கள்லாம் இதை உயர்வாக சொல்கிறார். ஆயர்
குலத்துதித்த. இந்த மாதிரி டெல்லியில் எங்கள் குருஜி பஜனை பண்ணிட்டு இருக்கார், தாயே யசோதா பாடுறார். அங்கேருந்து ஒரு பக்தர் ஒருத்தர் வந்தார், மலையாளி. குருஜி ரொம்ப சந்தோஷம், வல்லிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நானும் இத்தனை வருஷமாக கதை கேட்குறேன், எங்கேயோ பிறந்தான் கிருஷ்ணங்கிறேன், நீங்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்தான்னு நீங்கள் ஒண்டிதான் சொன்னேன். அவர் கேட்டார், எந்த ஓப்பா நீ எந்த குடும்பம்னு கேட்டார். நாங்கள் நாயராக்கம்னா, இது ஆயர் குலத்தில்னா பிறந்தான், இவன் நாயர்னு சொல்கிறாரு, எங்கள் குலம்ங்கிறாருன்னு குருஜி கேட்டார். அப்பா நாயர்னு யார் சொன்னான்னு, நீங்கள் தானே இப்படி பாடினேன். எப்படி பாடினேன்? தாயே யசோதே உந்தன் நாயர் குல உந்தன் தமிழில் உந்தன் ஆயர்னு சேர்த்தா உந்தன் நாயர்னு வரும். அதில் அவனுக்கு சந்தோஷம், எங்கள் நாயர் குலத்தில் கிருஷ்ணன் பிறந்தான். அதனால எதுக்குல திலகா எதுக்குல திலகான்னு பஜனை சம்பிரதாயத்தில் நிறையா நாம வரும். எதுக்குல திலகன், யாதவாப்தி சந்திரன், இப்படி நிறையா அந்த சம்பந்தம். பகவானுக்கு அபிமானம், அபிமான பாத்திரம். கிருஷ்ணாவதாரத்தில் 9 லட்சம் பசுக்களுக்கு அதிபதியாம் நந்தகோபன். 9 லட்சம் பசுக்கள். நாமும் நம்ம ஆசிரமத்தில் கோசாலையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது 1200க்கு மேலே தாண்ட மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாக போகிறது. நம்ம பாண்டுரங்கனுக்கு இடம் நிறையா இருக்குது, விஸ்தாரமாக இடம் இருக்குது. நான் பரிசானா போன போது பிருந்தாவனத்தில் அங்கே ஒரு கோசாலைக்கு போனேன். 40,000 பசுவை பார்த்தேன். ஒரு குன்று மாதிரி இருக்கு, குன்று முழுக்க மாடு நிற்கிறது, பசுக்கள் நிற்கிறது. அதுபோல் பெரிய பெரிய கோசாலை எல்லாம் இருக்குது. நம்ம சவுத்தில் நம்ம பாண்டுரங்கன் கோசாலை 98ல் 2 பசுவோட கோவிந்தபுரம் வந்தார் சுவாமி. 2 பசு. இன்னைக்கு 1200 பசு இருக்கு நம்ம ஆசிரமத்தில். பொதுவாக வேதம் 33 கோடி தேவதைகளுக்கு திருப்தி அப்படின்னு 2 விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒன்று, சந்நியாசிகளுக்கு பிட்சை பண்ணி வச்சா 33 கோடி தேவதைகளுக்கு திருப்தி. அதனால தான் பிட்சாவந்தனம்னு பணம் கட்டுறா பாருங்கோ மடங்கள்லாம். இந்த பிட்சாவந்தனம் என்னன்னா 33 கோடி தேவதைகளும் திருப்தியாக அந்த யதிகள் ஒரு பிடி சாப்பிட்டா அவ்வளோ உயர்வு. அதுபோல் 33 கோடி தேவதைகள் திருப்தி படுறான்னா பசுக்களுக்கு ஆகாரம் போட்டால் திருப்தி. இந்த 33 கோடி தேவதைகள் திருப்தி படுறான்னு சொல்கிறது இந்த கோசே வேலையும் சந்நியாசிகளுக்கு பண்ணுற பிட்சையிலும் தான். நம்ம இன்றைக்கி கோகுலாஷ்டமியாக இருக்கிறதுனால நான் இந்த 10 நாளாக ஒரு வாரமாக நம்ம தேர் கைங்கரியத்தை பற்றி தான் பேசின்னு இருக்கேன். இப்போ சமீப காலத்தில் பண்ணுற தேரே இதுதான், மரத்தேர். பாக்கி எல்லா இடங்கள்லையும் ரிப்பேர் ஒர்க்கு தான் நடக்கிறது பல கோவில்களில். புது தேருங்கிறது நம்ம பாண்டுரங்கனோட தேர் தான் புதுசு. உலகத்திலேயே பாண்டுரங்கனுக்குன்னு உள்ள முதல் தேரே நம்ம தேர் தான். இதுக்கு முன்னாடி தேர் கிடையாது, எந்த பாண்டுரங்கனுக்குமே தேர் கிடையாது. நம்ம பாண்டுரங்கனுக்கு தான் முதல் தேர். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபான்னு ஆரம்பித்து இன்றைக்கி 2 கோடி ரூபாய் ஆகிருக்கு. அதில் ஒரு 25 லட்சம் ரூபா தான் டெஃபிசிட். அது விஷயமாக தான் இப்போ நான் மெட்ராஸ் சத்சங்கத்துக்கே வந்தேன். இப்போ எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லின்னு இருக்கேன், கைங்கரியத்துக்கு கொடுங்கோ, தேருக்கு கொடுங்கோன்னு தான் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் இங்கே அதை சொல்லலை. இன்றைக்கி கோகுலாஷ்டமியாக இருக்கிறதுனால எல்லா பக்தாலும் கோசேவைக்கு கொடுக்கும். கிருஷ்ணனுடைய திருப்தி, கிருஷ்ணனுக்கு திருப்திகரமான விஷயம் பசுக்களுக்கு நாம் ஆகாரம் போடுறோம்.
அதுவும் நம்ம ஆசிரமத்தில் கோசாலையில் ஒரு நாளைக்கு 33 மூட்டை தீவனம் ஆகும். ஒரு மாதம் ஆனால் 1000 மூட்டை. இந்த 1000மும் நான் என்ன நினைப்பேன், கம்பெனியில் சொல்லுவேன், எனக்கு 100 கொடுக்காத, எனக்கு 1000மும் ஒரே லாரியில் வரணும். அதை கொண்டு வந்து வச்சுட்டா ஒரு மாதம் அந்த பசுக்கள் கவலை இல்லாமல். எங்களுக்கு கிரமமாக பார்த்தா 1500 மூட்டை வேணும். இப்போ ஒரு 500 மூட்டையை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கோக்ராஸ் புல் வருது. புல் வரத்துனால கம்மி, இல்லாட்டா 1500 மூட்டை வேணும். அதனால் இந்த 1000 மூட்டைக்கே 12.5 லட்சம் ரூபா. ஒவ்வொரு மாதமும் 12.5 லட்சம் ரூபா. நான் ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கேன், இந்த மாதம் முழுக்க நான் போடுறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாமே. ஏன்னா 33 கோடி தேவதைகள் ஒரு பசுவுக்கு போட்டால் திருப்தி. 1200 பசுக்களுக்கு 2 வேளையும் போட்டு 30 நாளும் போட்டா அப்போ எத்தனை தேவதைகளுடைய திருப்தி வரும் நமக்கு, குடும்பத்துக்கு. இதெல்லாம் நாம் சொன்னாலும் பாக்கியம் வேணும். இந்த 1200 பசு எவ்வளோ வருஷமாக இருக்குது? 2 வருஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 1000 இருந்தது, 900 இருந்தது. யாரோ கொடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டே தான் இருக்கா, இது நடந்துகிட்டே தான் இருக்குது. அதான் நடக்கிறது. அப்போ நீ வேறு எதுக்கு சொல்கிறேன்னு என்ன கேட்கலாம். நான் சொன்னால் தான் நடக்கும். சொல்கிறது தான் நம்முடைய டியூட்டி. நான் சொல்கிறது தான் டியூட்டி. இந்த அம்மா வந்திருக்கா பாருங்க, கொஞ்ச நாளாக தான் தெரியும். இந்த கோசாலையில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு முழுக்க தங்கறதுக்குள்ள இடம் ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்துருக்கா, பேங்க் மூலமாக சொல்லி. அம்மா பேர் என்ன? நளினி பத்மநாபன். ரொம்ப பெரிய சேவையெல்லாம் பண்ணுறா. இந்த அம்மா சொல்லி தான் அந்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் இடம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை விட ஆச்சரியம், இவா பண்ணுற சேவையில் பூஜையே நடக்காத கிராமத்து கோவில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறா. எடுத்துட்டு ஒரு வேளையாவது பூஜை நடக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 108 கோவில் பூர்த்தி பண்ணியிருக்கா. இப்போ இவாளால் 108 கோவிலில் பூஜை நடந்துட்டுருக்கு. அது மாதிரி பெரிய கைங்கரியங்கள்லாம் பண்ணுறா. இதெல்லாம் பாக்கியம் வேணும். அந்த பசுக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறா, இன்னென்ன பாபத்தினால தான் இன்னென்ன கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்னா வராது, அதுக்கு மூலம் ஒன்று இருக்கணும். ஒரு சிரமம் வந்தால் அதுக்கு வயிற்று வலி வருது பாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், வயிற்று வலி வருது. ஏன் வயிற்று வலி வருது அப்படின்னா, சாப்பிட்ற நேரத்தில் யாரையாவது நீ எழுந்துக்கோ அடுத்த பந்தி சாப்பிடுன்னா அவனுக்கு வயிற்று வலி வந்துடும். இதுதான் இந்த பாபத்துக்கு பலன் வயிற்று வலி. யாராக இருந்தால் என்ன, உட்காந்துண்டா எழுந்திருக்கக்கூடாது, எழுந்திருக்க வைக்கக்கூடாது. இது மாதிரி இன்னென்ன பாபத்தினால தான் இன்னென்ன கஷ்டம் வருதுன்றது. அதில் ஒன்றும் நம்ம ஹார்ட்டு ஃபெயிலியர் ஏன் ஆகுது, ஹார்ட் ட்ரபிள் ஏன் வருது, லிவர் ட்ரபிள் ஏன் வருது, இதுக்கெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்குது. கிட்னி ட்ரபிள் யாருக்கு வருதுன்னா பொய் சொல்கிறவனுக்கு வருமா. கிட்னியில் ஏன் ட்ரபிள்னா பொய் சொன்னால் வரும். அதனால் நாம் இப்போ இன்னிலேருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னா சாத்தியமில்லை, அனாவசியமாக சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடாது. இப்போ அப்படியே பிரவாகமாக பொய் வருது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அத்தியாவசியமாக இருக்கிறதுக்கு பொய் சொல்லலாம்னு நான் சொன்னேன்னு எடுத்துக்காதீங்க, அது உங்களுக்கே தெரியும். எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கிட்னியை நீங்கள் ரட்சிச்சுக்கோங்க, அதை தான் நான் சொல்ல முடியும். இது மாதிரி இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன பல தண்டனைன்னு தெரியுது.
அதுக்கு உள்ள பரிகாரங்களை பண்ணினா சரியாயிடும். ரிஷிகளே பரிகாரங்கள் பண்ணியும் சரியாகல, அப்போ என்ன பண்ணுறது? ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் ட்ரபிள் சரியாகல, என்ன பண்ணலாம்னா கடைசியாக ரிஷிகள் சொன்னது 48 நாட்கள் பசுக்களுக்கு புல்லு கொடு, ஆகாரம் போடு. 48 நாள் தொடர்ந்து பண்ணினால் அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அவ்வளவு மகாபாரதத்தில் பீஷ்மர், நீ உயர்ந்த நிலையை அடையணும்னா பசுக்களுக்கு சேவை பண்ணுங்க, உயர்ந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கணும்னா கோசேவை பண்ணு. அதனால் இன்றைய தினம் கோகுலாஷ்டமியாக இருக்கிறதுனால இந்த சேவையை பற்றி சொல்கிறேன். இது இங்கே இருக்கிற பக்தாள் மாத்திரம் இல்லை, இது நிறையா பேர் கேட்டுருக்கா. அதனால் எல்லா பக்தாளுக்கும் நான் அவாவா யதாசக்தி, இதோ நம்ம கோசாலைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லலை, எந்த கோசாலைக்கு வேணாலும் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பரந்த மனசு வேணும். இந்த ராஜஸ்தானில் பத்துமேடான்னு ஒரு பெரிய கோசாலை அந்த சுவாமிஜி இருக்கு. அவர் ஆசிரமத்தில் 1,00,000 பசு இருக்கு, 1,00,000 பசுக்களை வச்சுருக்கார். அவர் கோவிந்தபுரம் கும்பகோணம் வந்தார், கோவிந்தபுரம் வந்தார் அந்த சுவாமிஜி. அவர் நார்த் இந்தியன், ராஜஸ்தான். அதனால கும்பகோணம் பிரதேசத்தில் உள்ள எல்லா நார்த் இந்தியனும் வந்துட்டார் அவரை நம்ம ஆசிரமத்துக்கு. நான் ஊரில் இல்லை. அவர் கோசாலைக்கெல்லாம் போயிட்டு அந்த நார்த் இந்தியன் பக்தாள்கிட்டெல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி கும்பகோணத்தில் போட்டு, இனிமேல் நீங்கள் எனக்கு ராஜஸ்தானுக்கு பணம் அனுப்ப வேண்டாம், இந்த கோவிந்தபுரம் கோசாலைக்கு பணம் அனுப்பு, நீங்கள் தரிசனம் பண்ண இங்கே வாங்கும். இதுக்கெல்லாம் ஒரு விசாலமான மனசு வேணும். எந்த ஃபீல்டுலேயுமே வேற ஒருத்தர் கவனிக்கிறான்னு தெரிஞ்சாலே இவனுக்கு என்னடா இது நம்மளது போயிடுமோன்னு பயம் வந்துடும். அதுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறவனால தான் நிற்க முடியும். எந்த ஃபீல்டாக இருந்தால் என்ன, நம்மளை யாரால் என்ன பண்ண முடியும்? பகவத்கிருபை இருக்கிற வரையும். அப்படி நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் யாரை கண்டு யாரும் பயப்பட மாட்டேன். இன்னொருத்தர் பஜனை பண்ணாலே பயப்படுறான் பாருங்க, இன்னொருத்தர் பிரவச்சனம் பண்ணால் பயப்படுறான், இன்னொருத்தர் கச்சேரி பண்ணால் பயப்படுறான். அவன் மேலே வந்துடுவணும்னு, மேலே வரணும்னு பகவான் தீர்மானம் பண்ணினா நீ கஜகர்ணம் போட்டாலும் தடுக்க முடியாது, மேலே வந்துடுவான். ஆனால் பகவத்கிருபை இல்லாமல் நீ தலகீழ நின்னாலும் மேலே வர முடியாது. இது அவாவாளுக்கு பாக்யாயத்த மத அவாவாளுக்கு எழுதி வச்சிருக்கான் பகவான், அதுதான் நடக்கும். இன்னொருத்தருடைய ஸ்ரேயஸை கண்டு அசூயப்படக்கூடாது. நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் இருக்கும். அதுபோல் இதுக்கு ஒரு விசால மனசு வேணும். அதனால் இன்றைக்கி கோகுலாஷ்டமி நம்ம இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு சந்நிதி மூடிடுவோம், சாயங்காலம் 4 மணிக்கு தான் திறப்போம். 12 மணிக்கு சந்நிதி மூட முடியல, 3000 பேர் வாசலில் நிற்கிறான். இன்றைக்கி கோகுலாஷ்டமின்னு தரிசனம் பண்ணேன். இன்றைக்கி திருப்பதி மாதிரி விடாமல் தரிசனம் இப்பயும் நடந்துட்டுருக்கு கோவிந்தபுரத்தில். நான் அதை இவ்வளவு எதிர்பார்க்கல. நான் அடுத்த கோகுலாஷ்டமி தான் நான் நினச்சதுனால எல்லாரும் இதை நினச்சிப்பான்னு நான் நினச்சது தப்பாக போச்சு. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவை போட்டு விட்டாது நான் கோவிந்தபுரம் போயிருப்பேன். அது இன்றைக்கி மத்தியானம் தான் அங்கேருந்து வீடியோ கால்லாம் வருது, பார்த்தா சமுத்திரமாக இருக்குது. அதனால் பக்தாள்லாம் எங்கே இருந்தாலும் எங்கேருந்து கேட்டாலும் சிரவணம் பண்ணாலும் இங்கே வந்திருக்கிற பக்தாளும் இன்றைக்கி பகவானுடைய ஒரு பிரீத்தி, கிருஷ்ணனுடைய பிரீத்தி வேணும்னு நினைக்கிறவாள்லாம் கோசேவை பண்ண, பகவானுக்கு திருப்தியான ஒரு காரியம் அவசியம் கலந்துக்கணும். நாளை தினம் டி நகரில் காந்திவதி கல்யாண மண்டபம், வடக்கு போக்கு ரோடு, டி நகர், அங்கே நாளைக்கு சாயங்காலம்
நாங்கள் வழக்கப்படி தீநகர் அலமேலு மங்கா கல்யாண மண்டபத்தில் தான் தங்கியிருக்கு. நாங்கள் பூஜையோ பஜனையோ உஞ்சவர்த்தி எல்லாம் கார்த்தால 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச பக்தால் அங்கேயும் வரலாம், வேணும் வரணுங்கிறவா கலந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கணும்னு நிறையா பக்தாள்லாம் வந்திருக்கேன். அதில் முக்கியமாக நம்ம நளினி பத்மநாபன் நிறையா சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா அவள் குடும்பம், அப்புறம் அசோக்ஜி, அவர் ரிச் ப்ளஸ் அதில் ஒரு பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கார். இவாள்லாம் ஸ்தானத்தில் இருக்கிறது மாத்திரமில்ல, அந்த ஸ்தானத்தில் இருந்து எத்தனை பேர் தார்மிகாளாக இருக்கா, எத்தனை பேர் தர்மத்தில் ஸ்ரத்த இருக்கு. முடியும் எங்கள் பெரியவாள்லாம் பிரவச்சனத்தில் சொல்லுவா, தெம்பு இருக்கிறதேல பேசாமல் எந்த தர்மமும் பண்ணாமல் இருந்துவிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் பஞ்சகச்சம் கட்டிண்டு திருதிய வஸ்திரம் வச்சுட்டு தீர்த்த பாத்திரத்தை வச்சுட்டு ருத்ராட்டம் போட்டுன்னு துளசி மாலை போட்டுண்டு இந்த பிரவச்சனத்தை இந்த பஜனையை நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ணியிருப்பேன். இதை யார் கேட்டான்? இதை நீ வச்சுட்டு இருக்கிற அன்றைக்கி திரும்பி பார்த்தியோ? அன்றைக்கி உண்டியே உடையே உகுந்துன்னு அப்படி இருந்துவிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் பஞ்சகச்சை கட்டிண்டா என்ன, நீ தட்டாடை கட்டிண்டா என்ன, இருக்கிறதால நமக்கு ஒரு சக்தியை பகவான் கொடுத்துருக்கிற காலத்தில் லோகத்துக்கு உபகாரமாக இருக்கு, தர்மத்தை செய்யணும். இவெல்லாம் அப்படி நிறையா தர்ம காரியங்களில் ஈடுபட்டுருக்கிறவா. அதுபோல் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸு வெறும் ஸ்வீட்டை உண்டி கொடுக்கல, இது மாதிரி சத்சங்க ஸ்வீட்டையும் கொடுக்குறார். நிறையா தர்ம காரியங்கள் பண்ணிகிட்டுருக்கார். அதனால் இதில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பகவான் சகல பாக்கியங்களையும் இந்த கோகுலாஷ்டமியில் பிரார்த்தனை பண்ணிப்போம், சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும்னு. அதுபோல் இந்த பாரதிய வித்யா பவன் இந்த சிட்டிக்கு நான் 25-30 வருஷமாக வந்துட்டுருக்கேன். வந்தாலும் இன்றைக்கி தான் முதல்ல இங்கே வந்திருக்கேன். நமக்கு அவகாசமும் அப்படி ஆயிடுறது. அதனால் இந்த ஸ்தாபனமும் மேலும் உன்னத நிலையை அடையணும்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷினே கோபிகா வல்லபா நாமதேயா நாராயண நந்ததீர்த்த குரவே. இதில் முக்கியமாக நம்ம தேர் கைங்கரியம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த கோகுலாஷ்டமிங்கிறதுனால கோசேவையே சொன்னேன். இருந்தாலும் ரெகுலராக சொல்கிறது சொல்லிடணும். இந்த 200 பேர் சேர்ந்து இந்த தேரை பற்றா. இதில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் ரூபா வீதம் 200 பேர் கொடுத்துரும். அதில் 175 பேர் கொடுத்துட்டா பாக்கி 25 அது விஷயமாக தான் இப்போ பக்தால் கொடுத்துட்டுருக்கா. இதில் என்னன்னா சுவாமி எந்த இடத்துல எழுந்தருளுவாரோ அங்கே கீழே அந்த பீடத்துக்கு சிம்மாசனம்னு பேர். அதில் 4 பக்கமும் பித்தளை பட்டயத்தில் இந்த கைங்கரியத்தில் கலந்துண்டவாளுடைய பேரை எழுதி வச்சோம். சாஸ்வதமாக இருக்கு. அந்த தேருக்கு 500 வருஷம் லைஃபு. இந்த 500 வருஷம் நம்ம பேர் அதில் இருக்கும், பகவானுடைய திருவடியிலேயே இருக்கும். அந்த கைங்கரியமும் அவசியமான கைங்கரியம், அதுலேயும் கலந்துக்கலாம். போலா புண்டலீ கவரதா போல பிருந்தாவன விகாரி லாலிக்கு ஜெய் சத்குருமூர்த்திக்கு சமஸ்த சந்த மண்டலிக்கு ஆஞ்சநேயமூர்த்திக்கு. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports
and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.